Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1075 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூபி பெரிய சைஸ்ல பெத்த கையோட கைடோவை இதோட சோழிய முடிச்சணும்னு ஒனியஷிமாவையே கவர் பண்ற அளவுக்கு அட்டாக் பண்ண கைய கொண்டு வந்தா பாத்தீங்களா? அத பாத்துட்டு 50 பேரும் மிரண்டுட்டாங்க. ஐ மீன் 50 பேர்னா பாத்துக்கிட்டு இருக்கிறது மொமனசுகேவும் யமட்டவும் அவங்கதான். இப்ப என்னன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பஞ்ச் பண்ணும்போது ஒனியஷிமா குறுக்க இருந்துச்சுன்னா மொத்தமா ஒனியஷிமாவை நொறுங்கி உள்ள இருக்கவங்க பல்லெல்லாம் செதறி கண்டமாயிரும். அதனால மொமனசுகே கிட்ட உடனே மூவ் பண்ண சொல்லுவான். அவன் சொன்ன முதல் வார்த்தை என்னால முடியாதுன்னு. ஆமாண்டா, இது என்ன பெருமையா? கடமை நீ தாண்டா பண்ணும் எருமை. உடனே அவன் பிளாஷ்பேக்கு போவான். அங்க பாப்பான், இங்க பாப்பான். சரி ரைட்டு, ஏதோ ஒரு வெறி வந்து நவுத்த போறான்னு பார்த்தா என்னால முடியவே முடியாது கோபால், முடியாது அப்படின்னு மறுபடியும் டயலாக் தான் அடிப்பான். இவனுக்கெல்லாம் சூடு சொரணன்னு ஏதாச்சும் இருக்குமான்னு தெரியல. சாம்ராய்ஸ் எல்லாரும் அப்படி வெறி கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனும் சாம்ராய் தான், ஓடனோட பையன். ஆனா இந்த லட்சணத்துல இருக்கான். சின்ன பையன்ல அதான் பயந்துட்டானோ என்னமோ. சரி விடுங்க, சின்ன பையங்கிறதுனால மன்னிக்கிறேன். கைடோ இதோட உன்னை நான் முடிச்சிடறேன்ட்டு வரும்போது கைடோவால மூவ் பண்ண முடியல. ஏன்னா அவன் தான் அவனை புடிச்சு வச்சிருக்கானே. உடனே அவன் கடுப்பாயி அவன் கையில நெருப்ப வச்சு கண்டமே நீங்க அட்டாக் பண்ணுவான். கூடு தாங்க முடியாம கையெடுத்து சூன்னு ஊதிட்டு இருப்பான். கைடோ பார்த்துட்டு நான் ஓடிடுவேன் தானே நீ புடிச்சு வச்சிருக்க, ஒன்னும் கவலைப்படாத, நான் ஓட மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட பவர் அவன் பாடியில இருந்து வெளியில கொண்டு வருவான். அந்த மொத்த இடமுமே கண்ணா பின்னாடி எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லூஃபி கிட்ட நோக்கு ஒரு மேட்ரு தெரியுமோ? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியோட ஹீரோ எரிஞ்சே செத்து போனான். அதுக்கப்புறம் சொல்ல போனா இந்த கண்ட்ரியில சட்ட திட்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனாலேயே எக்கச்சக்க பேர் செத்து போனாங்க. இப்போ அவங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஹீரோஸ் நீங்க தான். உங்களால முடியுமான்னு பாப்பமான்னு சொல்லிட்டு கைடோ அவனோட முழு எனர்ஜியை போட்டு ஃப்ளேம் டிராகன் டார்ச்னு சொல்லி தகன்னு எரிஞ்சுக்கிட்டு வர்றான். அதுவும் என்னன்னா இப்ப லூஃபியோட கையவே மெல்ட் பண்ண போறானாமா. சொல்ல போனா அந்த அளவுக்கு ஒரு ஹீட். சாம்பிளுக்கு அவனோட வாலு அந்த ஒனியஷிமா மண்டபத்தோட கொம்பு இருக்குல்ல, அது மேல லைட்டா பட்டதுக்கே அந்த கொம்பே அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு. மனசுக்கே மேல விழுந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். லூஃபி ரப்பர் அவனை போய் இவ்வளவு நெருப்பு வச்சு அடிச்சா என்ன ஆகும்? ஆனா நம்ம பையன் அந்த நெருப்பெல்லாம் தட்டி விட்டுட்டு நான் இதுக்கெல்லாம் மெல்ட் ஆக மாட்டேன்டா, விளக்கென்ன உன்னை தொட்டாதான்டா எனக்கு பஞ்சாயத்து, உன்னை டச் பண்ணாமலே எப்படி அடிக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த ஓல்டு மேன் ஒரு விதையை கத்து கொடுத்திருக்காரு. அதுதான்டா யூஓ. அதாவது அவன் பாடியில யூஸ் பண்ணாம வச்சிருப்பானே ஹாக்கி, அது எல்லாத்தையுமே ஒன்னா திரட்டி மிரட்டி உருட்டி அந்த பவரை வச்சுதான் அடிக்கணும். இப்ப அதான் அவன் பண்ண போறான். இங்க கைடோ வெறி கொண்டு வர, அங்க லூஃபி வெறி கொண்டு வர. இந்த சீனே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ரெண்டு பேரும் அவனுங்க முழு பவரை வச்சு அடிப்பானுங்க. அதனால அந்த மொத்த ஒனியஷமாவுமே கண்ணா பின்னாடி அதிரும். உள்ள இருக்கவங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு பதறுவாங்க. அதுவும் பளியன்னு மட்ட மத்தியான சூரியன் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெளிச்சம் அடிக்கும். எல்லாம் மேல பார்த்துட்டு அது லூஃபி தானே, கமான் லூஃபி உன்னால முடியும், நான் உன்னை கெஞ்சி கேக்குறோம் விடாத, எப்படியாச்சும் ஜெயிச்சிரு அப்படி இப்படின்னு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. மொத்தத்துல கீழே இருக்கவங்க அவங்களோட கடமையை முடிச்சிட்டாங்க. மேல லூஃபியோட கடமை மட்டும்தான் பெண்டிங். அவன் மட்டும் கைடோவை முடிச்சிட்டான்னா மொத்தமா எல்லா பஞ்சாயத்தும் ஓவர். உடனே பழைய விஷயத்த அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அதான் ஓடன் அந்த சாம்ராய்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தி திரும்பி வந்து இந்த லேண்ட் ஆஃப் ஆனவை காப்பாத்துங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. அவங்க தப்பிச்ச உடனே இந்த உரோச்சி விடாம எல்லாத்தையும் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டான். அந்த டைம் உரோச்சி மட்டும்தான் ரூல் பண்றான்னு தெரிஞ்சிருந்தா மக்கள் எல்லாருமே தொடபகத்தைய வச்சு அடிச்சே அவனை விரட்டி இருப்பாங்க. ஆனா கைடோங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆளு பின்னாடி இருந்தவனை தான் எதுவுமே பண்ண முடியல. கைடோ வந்தப்போலாம் மக்கள் எல்லாரும் அவனை போட்டு கண்ணா பின்னாடி திட்டி ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போடா அப்படின்னு வாங்குன்னு வாங்கினாங்க. அவன் சிம்பிளா அவனோட ஆயுதத்தை வச்சு ஒரே அடி. அவன் நார்மலா தான் நார்மல் மக்களை அடிப்பான், அதுக்கே செத்துருவாங்க. இப்படி இவன் ஒரு சைடு கொல்லுவான்னு பார்த்தா அந்த உரோச்சி எருமை இருக்கான்ல, அவனை எதிர்க்கிறவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணியே கொன்னான். அதுவும் அனிமல் பைரட்ஸை யூஸ் பண்ணி. அவன் மூஞ்சல பாத்தீங்களா என்ன ஒரு வெறித்தனம்னு. குரோசுமி கிளானை எவ்வளவு பாடுபடுத்தி இருப்பீங்க, அதோட வெளிப்பாடு தாண்டா இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தாறுமாறா கொன்னு குவிப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரோச்சியோட அப்பா பண்ண தப்புக்கு ஒரோச்சியை எப்படி விரட்டி பண்ணது தப்பு தான். ஃபியூச்சர்ல இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னு அவன் மேல குறை சொல்லவும் முடியாது. அதே மாதிரி இருந்தாலும் இவனு அவசரப்பட்டு அவனை ரொம்ப குடும்பப்படுத்திட்டானு இல்ல, அந்த வெறியில தான் நல்லா வச்சு செஞ்சுட்டான். கொசுக்கி கிளானையே அழிச்சே தீருவேன் எவன் சப்போர்ட் பண்ணாலும் சரி அப்படின்ட்டு கண்ணுல மாற்றவங்க எல்லாத்தையுமே கொன்னு குவிச்சான். ஓடனோட ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது வாக்குரா டவுன்லயே அவங்க செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேதான் செம ஹாப்பி. ஏன்னா குசுகி கிளான்ல எல்லாருமே இப்ப காலியாச்சு. இவனை எதிர்த்து வர யாருமே இல்ல. ஐ மீன் நீ இனிமேட்டு குசுகி கிளான்ல ரூல் பண்றதுக்கு ஆள் இல்லங்கிறேன். இப்போ மெயினா லேண்ட் ஆஃப் ஆனோவுக்கு அவன் ஷோகன் ஆயிட்டான். ஆனா சின்ன சின்ன ரீஜியனை சேர்ந்த டைமியோஸ் எல்லாம் இவன் கண்ட்ரோல்ல இருந்தாதான் மொத்த லேண்டுமே இவனோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரிங்கோ, உடோனு, கிபி, ஹக்குமைனு இந்த இடத்தை சேர்ந்த யாருமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் எதிர்த்து தான் நின்னாங்க. கொசுகி கிளான் வந்து எங்க ஷோகனோடது, அதாவது ஓடன சொல்றாங்க, அதை யாருக்கும் நாங்க விட்டு கொடுக்க விடவே மாட்டோம்னு சொல்லி
சொல்லி அவங்க பயங்கரமா ஒரு போர் நடத்தினாங்க. பேசாம இவனுங்களுமே ஒரு 20 வருஷம் வாயை மூடிட்டு கப்சிப்னு இருந்திருந்தாங்கன்னா மொத்தமா சேர்ந்து தாறுமாறா போராடி இருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே பெரிய பெரிய வாரியர்ஸுங்க. அந்த டைமே நாங்க லேண்ட் ஆஃப் ஆனோவை ப்ரொடெக்ட் பண்ணி எல்லா எனிமீஸையும் அழிப்போம்னு சொல்லி ஒரு பயங்கரமான பெரிய போர் ஒன்று நடத்துவாங்க. ஆனா கைடோ தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாச்சு. பிளாஸ்ட் பிரீத்தை வச்சு அவனை எதிர்த்து வந்த எல்லாத்தையுமே எரிச்சே கொள்ளுவான். ஒக்கா மக்கா அவன் பண்ண அட்டாக்ல காத்துல எல்லாம் கரைஞ்சிருவாங்கன்னா பாருங்களேன். அவன் பண்ண அட்டாக்லயே 4 கிங்டமும் அங்கேயே காலி. ஒரோச்சிக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிப்பான். சாம்ராய்ஸ் எல்லாம் ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப உங்களால ஒன்னும் பண்ண முடியல. நீங்க என்னதான் சாம்ராய்னு டைட்டில் வச்சாலும் எதுவும் இங்க வேலைக்காகாது. இந்த மாதிரி வீரமா நீங்க செத்து போக வேண்டியதான். நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப வீக்கான ஆளு. உங்களால யாரையும் சரி எதையும் சரி ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. தேவையில்லாம என் கண்ணு முன்னாடி செத்து போறீங்க. சாவுங்க சாவுங்க நல்லா சாவுங்க அப்படின்பா. அதை பார்க்கவே அவ்வளவு கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் டெரரா, நல்லா கேட்டுக்குங்க முட்டாள்களா, இனிமேட்டு இந்த கண்ட்ரிய குரோசுமி கிளான் மட்டும்தான் ஆள போகுது. எனக்கு கீழே நீங்க அடிமையா இருக்கணும்டா ஒய்யாளைகளா அப்படின்ட்டு வில்லத்தனமா சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த கைடோவும் ஒரோச்சியும் லேண்ட் ஆஃப் ஆனோல என்னென்னலாம் குடும்பம் பண்ணியிருக்கானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.